நம்ம இப்போ கம்பு வாங்க சாயல்குடி வந்திருந்தோம். இப்போ திரும்ப ஐயாட்ட கம்பை கொடுத்துட்டு நம்ம மீன் கம்பெனிக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக மீன் கம்பெனி நம்ம கருவாட்டு கம்பெனி. நீங்கள் கருவாடை வந்து சும்மா கொஞ்சோண்டு காய போட்டு பார்த்துருப்பீங்க, ஏக்கர் கணக்கில் காய போட்டு பார்த்துருக்கீங்களா? இங்கே காய போட்டிருப்பாங்க. அதுதான் சாயல்குடியோட கருவாட்டு கம்பெனி. உள்ளே போய் வாங்குகிறேன், உங்களுக்கு காட்டுறேன் இப்படி எவ்வளோ பெரிய இடமா இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அங்கேருந்து வாங்கிட்டு போயிருக்கோம். நமக்கு ராமேஸ்வரத்துலேருந்து இருக்கோம். என்னதான் ராமேஸ்வரம் இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. சரிங்களா? இது வந்து முழுக்க முழுக்க வெயிலில் காயப்பட்டு எடுக்கிறது, பற்றா கருவாடு கிடையாது. இது வேறு ஃபுல்லாக காயப்பட்டு எடுக்கிறது. நான் உங்களுக்கு வீடியோவில் அப்படி திருப்பி காட்டுற மாதிரி போட்டிருக்காங்களா, அந்த காயப்பட்டு கிடக்கு பாருங்க, அது பூரா கருவாடு தான். இங்கே பூரா முதல்ல போட்டுப்பாங்க, இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாங்க போல. இப்போ நான் உள்ளே போயிட்டு நான் போய் கருவாடை வாங்கிட்டு நம்ம கிளம்புவோம். சரிங்களா? எல்லாத்தையுமா வீடியோவில் எடுத்து போட முடியாதுங்க, அதெல்லாம் போடுவோம், ஒரு மாதிரி சையாக இருக்குது. அதனால் நான் போயிட்டு வாங்கிட்டு நான் வரேன். சரிங்களா? வேணா அப்படி சும்மா லைட்டாக எடுத்துகிட்டே போகிறேன். பூரா கருவாடு, சீலா கருவாடு வந்து நாமளே மீனை வாங்கி பற்ற கருவாடு மாதிரி வீட்டிலே நம்மளே போட்டுருவோம். அதனால் நமக்கு அது பிரச்சனை இல்லை. அதையும் நான் ஒரு வீடியோவில் எடுத்து போகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம இந்த கருவாடு வாங்கிட்டு போவோம். இது பண்ண நகர அந்த கருவாடு வாங்கிட்டு போவோம். ஃபுல்லாக காய்து பற்றியெல்லாம் எப்படி ஒட்டி கிடக்கு. சரி, நம்ம வாங்கிட்டு நம்ம போயிட்டு பார்க்கலாம். இப்போ கருவாடு வாங்கியாச்சு. இந்த இருக்கு பற்றியெல்லாம் இது வந்து பண்ணா கருவாடு ஒரு 1 கிலோ வாங்கியிருக்கோம். மற்ற கருவாடெலாம் காய் தான். சாயந்தரம் 4 மணிக்கு வர சொல்கிறாங்க. 4 மணி வரைக்கும்லாம் நம்ம வெயிட் பண்ண முடியாது. இது 200 போகிறாங்க 1 கிலோ. உங்கள் ஏரியாலாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து வந்தால் யாராவது வந்தால் வாங்கிட்டு போக சொல்லுங்கள். சரிங்களா? வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த இருக்குது கருவாடு கீழே இருக்குது, பத்திரமா இருக்குது. பத்திரமா இருக்கட்டும். வாட்டுக்கு பஸ் வந்துச்சு, குறுக்கு கையை காட்டி நம்ம டக்குன்னு மேலே ஏறியாச்சு. சரி, நம்ம நல்லபடியாக வீடு போய் சேருவோம். மேலும் அடுத்தடுத்த காலனியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.